ஹாய் மேட்ஸ், நம்மளுடைய 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 13. ஓகே, இன்னும் நமக்கு 87 நாள் இருக்குது. இன்றைக்கி நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா எனக்கு வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நேற்று எனக்கு வெயிட்டு கூடியிருந்தது, கொஞ்சம் லோவாக பேசியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜியாக பேசுவோம். ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கி நான் பேச போகிற மிக முக்கியமான ஒரு டாபிக் ஃபேட்ஸ். ஓகே, எல்லாருமே இந்த ஃபேட்டை பார்த்து பயப்படுறாங்க. ஃபேட் இஸ் நாட் அட் ஆல் பேட். அது ரொம்ப அண்டர்ரேட்டடாகவே இருக்குது. எல்லோரும் அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபுட்டில் ஃபேட் ரொம்ப ஜாஸ்திப்பா, இந்த ஆயிலில் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் இதெல்லாம் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற நிறையா ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸும் இங்கே இருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் ஃபேட்னா என்ன, பேட் ஃபேட்னா என்ன, எதனால் அது குட் ஃபேட், எதனால் அது பேட் ஃபேட், எதை நம்ம எடுத்துக்கலாம், எதை எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கி இந்த டே 13ல் என்னுடைய வெயிட், என்னுடைய எக்ஸசைஸ், என்னுடைய டயட், என்னுடைய ஸ்லீப், என்னுடைய ஹோல் 1 day ரொட்டீனை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். காலையில் 4:30 எந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணுவேன்ல, அதே மாதிரி வெயிட்டை செக் பண்ணேன். வெயிட்டை செக் பண்ணும்போது என்னுடைய வெயிட்டு 114.40. நேற்று, அதாவது 12th டே உள்ளான ஹோல் வெயிட்டு 114.40. ஓகேவா, நான் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள், அதாவது டே 11 நான் பார்க்கும்போது 113.50 இருந்தது. கிட்டத்தட்ட 90 கிராம் நான் கூடியிருந்தேன். என்னடா டே 12 அப்போ நம்ம 90 கிராம் கூட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி, சரி ஓகே நம்ம ரொம்ப இதை பற்றி யோசிக்க வேண்டாம், அடுத்து என்ன கட்டம், ஏன் நமக்கு கூடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுது. அதெல்லாமே நான் டே 12 நான் சொல்லியிருக்கேன். ஆனால் டே 13 நான் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணேன். 4:30 எந்திரிச்சு வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு 5:30 வாக்கிங் போயிட்டேன். 5:30 to 6:15 வரைக்கும். ஓகே, 3/4 மணி நேரம் வாக்கிங், 4000 to 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 10 minutes வந்து பிராணாயாமம். இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறதா. ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இது 2 முடிச்சதுக்கப்புறமா புஷ்அப்ஸ் 4 செட்டு. எப்போவுமே 3 செட்டு வந்து 10 கவுண்ட்ஸ் எடுப்பேன். கடைசி செட்டு வந்து ஒரு 7 கவுண்ட்ஸு இல்லை 5 கவுண்ட்ஸ் எடுப்பேன். ஆனால் இந்த வட்டம் அந்த 4வது செட்டும் 10 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன். ஓகே, கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். ஆனால் எனக்கு அது தேவை தான், ஏன்னா என் வெயிட்டு கூடுது. என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 113, 112, 111 இப்படி நம்ம போயிடணும் நம்மளுடைய வெயிட்டில். இல்லைனா 113லேயே கூட மெயின்டைன் ஆகலாம், தப்பு கிடையாது. 114, 115 அப்படி போகக்கூடாது. ஏன்னா நான் இருக்கிறது 3 digit. என்னுடைய 100 days கோல் வந்து 2 digitக்கு நான் வரணும் அப்படிங்கிறது. ஸோ கூட மட்டும் கூடாது. இதில் நான் ரொம்ப 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 தெளிவாக இருக்கேன். புஷ்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வழக்கம் போல் ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜ் பண்ணேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்டு, 80 கவுண்ட்டு முடித்தேன். 4 செட்டு முடித்தேன். இதுவும் நான் ரெகுலராக பண்ணுறது தான். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா மவுண்டைன் கிளைம்பர்ஸ் அண்ட் பைசைக்கிள் கிரன்ச்சஸ். இது ரெண்டுமே நேற்று எப்போவுமே, அதாவது டே 12 வரைக்கும் நான் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸும் பைசைக்கிள் கிரன்ச்சஸும் 3 செட்டு பண்ணுவேன், 10 கவுண்ட்டு. டே 13 நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த 2 எக்ஸசைஸுமே 4 செட்ஸ் பண்ணேன். ஒவ்வொரு செட்டும் 10 கவுண்ட்டு. ஓகேவா, 3 செட்ஸ் நான் பண்ணலை, 4 செட்ஸ் பண்ணேன். ஒரு செட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸ் நான் பண்ணும்போது 4 செட்ஸ் பண்ணேன். ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு, 40 செட்டு முடிச்சிட்டேன். 40 கவுண்ட்டு நான் முடிச்சிட்டேன். 4th செட்டு பண்ணும்போது எனக்கு முட்டி வலிக்கும், அதே மாதிரி முட்டி வலிச்சது, இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணி முடிச்சிட்டேன். இதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸ் 2 விதமான ஜம்பிங் ஜாக்ஸ் டே 11 வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். டே 12 நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, அந்த 2 விதமான ஜம்பிங் ஜாக்ஸ் என்னென்னா, ஒன்று நார்மல் ஜம்பிங் ஜாக்ஸ், இன்னொன்று மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ், சைடில் மூவ் பண்ணி குதிச்சுட்டே வர மாதிரி. ஸோ இந்த மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ் எனக்கு போர் அடிக்கிறதுங்கிறதுனால 11th நான் அதை விட்டுட்டு 12th நான் எப்படி பண்ணேன்னா, ஜம்பிங் ஜாக்ஸை மட்டும் 15 கவுண்ட்ஸ் பண்ணி 6 செட்டாக பண்ணேன். ஓகேவா, ஆனால் டே 13 நான் எப்படி பண்ணேன்னா, அதே ஜம்பிங் ஜாக்ஸ் தான், சைட் ஜம்பிங் மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ் நான் பண்ணலை. அதே ஜம்பிங் ஜாக்ஸ், அதே 15 கவுண்ட்ஸ், ஆனால் செட்டு மட்டும் 10 செட்டு பண்ணேன். 6 செட்டுலேருந்து 10 செட்டுக்கு போயிட்டேன். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா பிளாங்க் எப்போவுமே நான் 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 20 seconds அப்படின்னு நான் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை, அதாவது டே 13 அப்போ நான் பிளாங்க்கு 4 செட்டு பண்ணேன், ஒரு செட்டுக்கு 20 seconds. என்னுடைய மேக்ஸிமம் எக்ஸசைஸில் நான் 4 செட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு நான் கீழே, இது எல்லாமே நான் பண்ணது என்னுடைய வீட்டு டெரஸில் தான். இது எல்லாமே கம்ப்ளீட் ஹோம் ஒர்க் அவுட், எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது.
இதை பண்ணி முடிச்சுட்டு என் வீட்டுக்கு நான் கீழே வர்றப்போ நான் ஒரு ஹாஃப் கிளாஸ், எப்போவுமே 3/4 கிளாஸ் ஆஃப் கேரட் ஜூஸ் குடிப்பேன். நான் ஹாஃப் கிளாஸ் ஆஃப் கேரட் ஜூஸ் தான் குடித்தேன். அந்த ஹாஃப் கிளாஸ் ஆஃப் கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வழக்கம் போல் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நானே சமைச்சேன். நான் நேற்று என்ன சமைச்சேன்னா பன்னீர் மசாலா தான் பண்ணேன். ஆனால் ஜெயின் பன்னீர் மசாலா. அது என்ன ஜெயின் பன்னீர் மசாலான்னா நோ கார்லிக் நோ ஆயிலில் அவங்க பண்ணுறாங்க. முழுக்க கீலே பண்ணுறாங்க. ஆனால் நான் கீயில் அதிகமான கேலரி இருக்கிறதுங்கிறதுனால நான் கீயை யூஸ் பண்ணாமல் நான் கோகனட் ஆயிலே யூஸ் பண்ணேன். பன்னீர் 200 கிராம்ஸ் வச்சு பண்ணேன். கோகனட் ஆயில் 20 ml நான் பண்ணேன். எனக்கு கேஷ்யூ, அதில் ஒரு கேஷ்யூ நட்ஸ் போட வேண்டியது இருக்கும். அது ஒரு 10 கிராம் கேஷ்யூ நட் போட்டேன். ஸோ இந்த 3 தான் முக்கியமான கேலரி. இந்த ஜெயின் மசாலா, இந்த ஜெயின் பன்னீர் மசாலா பயங்கர சூப்பராக வந்திருந்தது. அதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி இன்க்ளூடிங் கேலரிஸோட நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை வச்சு நான் சமைக்கும்போது அந்த 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருடைய மசாலாவை ஒரு 3 தோசையை வச்சு மொத்த பன்னீரையும் நான் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் முடிச்சிடுவேன். ஓகேவா? ஏன் அப்படி நான் முடிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு நான் 2 வேளை தான் சாப்பிடுவேன். காலையில் 9:30க்கு சாப்பிடுவேன். அடுத்து 4 o'clock லஞ்ச் அண்ட் டின்னரையும் நான் சேர்த்தே சாப்பிட்ருவேன். ஓகே, 4 o'clock மேலே மேக்ஸிமம் நான் டின்னர் இல்லை ஹாட் ஃபுட்ஸ் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன். எடுத்தால் நான் ஃப்ரூட்ஸ் எடுப்பேன். ஓகேவா? ஸோ அப்படி தான் நான் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே 200 கிராம்ஸ் பன்னீரை வச்சு நான் இந்த ஜெயின் பன்னீர் மசாலா பண்ணதுக்கப்புறமா நான் அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணேன். ஓகே, அந்த மசாலாவை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் மசாலாவை நான் இப்போ எடுத்துக்கிட்டு 3 தோசைக்கு பதிலாக 2 தோசையை தான் எடுத்தேன். ஓகே, 2 தோசை எடுத்துக்கிட்டு ஒரு தோசையை நான் கிட்ட வச்சுட்டேன். இந்த மீதி இருக்கக்கூடிய 100 கிராம்ஸ் பன்னீர் மசாலாவை நான் மத்தியானம், அதாவது என்னுடைய 4 o'clock லஞ்ச் அண்ட் டின்னர் இருக்குல்ல, அதோடு நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இப்போது இந்த 2 தோசை ப்ளஸ் 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எனக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஓகே அம்லா ஜூஸ் கொடுத்தாங்க. ஓகே, அம்லா ஜூஸ் நான் குடித்ததுக்கப்புறமா 1:30க்கு எனக்கு திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1 மணிக்கு அம்லா ஜூஸ் குடிச்சு எப்படா 1:30க்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு 1 மணிக்கே பசிச்சிருச்சு. ஆனால் அந்த டைம் அம்மா வந்து கரெக்டாக அம்லா ஜூஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி அதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு 1:30க்கு நான் என்ன பண்ணேன்னா மீதி இருந்ததில் ஒரு தோசை, அந்த ஒரு தோசையும் அந்த 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் கிரேவி இருந்ததில் அதில் 50 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் கிரேவியும் வச்சு சாப்பிட்டேன். ஓகேவா? இப்போது இந்த 1:30க்கு முடித்ததுக்கப்புறம் 4 o'clock டேரெக்டாக லஞ்ச் அண்ட் டின்னர். இதில் அந்த மீதி 50 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் கிரேவி, 130 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் ரைஸு, 50 கிராம்ஸ் ஆஃப் அவரைக்காய் பொரியல், 150 கிராம்ஸ் ஆஃப் கோவக்காய் பொரியல். இந்த எப்போவுமே எனக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கணும் என்னுடைய லஞ்ச் அண்ட் டின்னரில். அந்த ஒயிட் ரைஸ்லேருந்து கரைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதனால் ஒயிட் ரைஸும் நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒயிட் ரைஸ் கம்மியாக, இந்த கோவக்காய் அவரைக்காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக, கூட பன்னீரும் இருக்கிறதுனால ஸோ பன்னீர் 50 கிராம், அவரைக்காய் 50 கிராம், கோவக்காய் 150 கிராம். இது போக இது மொத்தமும் சேர்த்து 200 கிராம் வந்துருச்சு. 130 கிராம் ஆஃப் ஒயிட் ரைஸு. இதுதான் என்னுடைய லஞ்சு, நேற்றுக்கு உண்டான லஞ்சு. என்னுடைய ஒரே கோல் லஞ்சில் என்ன அப்படின்னா கான்ஷியஸ் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அது எப்படின்னா ரைஸ் கம்மியாக இருக்கணும், காய் நிறையா இருக்கணும். இப்போ ரைஸ் 100 போர்ஷன் இருக்குன்னா காய் 300 போர்ஷன் இருக்கணும். இதுதான் என்னுடைய கணக்கு. 100 கிராம் ஆஃப் ரைஸுக்கு 300 கிராம் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய கான்ஷியஸில் இருக்கும். இது எனக்கு கரெக்டாக வருதா இல்லையா? இது போக ஒரு கிளாஸ் ஆஃப் லார்ஜ் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க், மோர் குடிப்பேன். இது எல்லாம் எனக்கு மத்தியானம் கவர் ஆகுதா? இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இதுக்குள்ளே நான் கேலரிஸை நான் கொண்டே வர மாட்டேன். பிகாஸ் கேலரிஸ் ஆர் ஓவர் ரேட்டட். கேலரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், கேலரிஸ் ஆர் மஸ்ட், பட் பார்ஷியலி தான் நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் முழுசும் பண்ண முடியாது. அதை பற்றின வீடியோ நான் டே 12 நான் போட்டிருக்கேன். ஈவினிங் 6:15க்கு, அதாவது எப்படி பார்த்தாலும் எனக்கு 6 மணிக்கு மேலே ஒரு கிரேவிங் வரும். ஓகே, ஸோ அந்த கிரேவிங் வழக்கம் போல் வந்துச்சு. ஸோ ஈவினிங் 6:15க்கு என்ன ஆச்சுன்னா அம்மா என்கிட்டே கேட்காம, நான் எப்போவுமே இந்த கிரேவிங் வந்துச்சு அப்படின்னா நட்ஸு இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸு சாப்பிடுவேன். ஆனால் அம்மா என்கிட்டே கேட்காம ரெட் போகா ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் 30 to 25 கிராம்ஸ் ஆஃப் ரெட் போகா எடுத்து அதில் ஒரு கிரேட்டட் கோகனட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், தூவி விட்டு ஒரு 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 டீஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகரை தூவி விட்டு என் கையில் வந்து கொடுத்துட்டாங்க. இது சும்மா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே தான் அவங்களும் சாப்பிட்டாங்க. எனக்கு என்னென்னா ஏற்கனவே கலோரி கொஞ்சம் கூடிடுச்சேன்னு. என் கலோரி வந்து என்னை எப்படி ஆக்கிரமிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரௌன் சுகரு, இது சோக்டு, இப்போ இந்த ரெட் போகா, இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ கலோரி இருக்கும்ல, இதுக்கு எவ்வளோ கலோரி இருக்கும்ல நான் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்குது. பட் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நேற்று நான் வீடியோ போட்டிருக்கேன். எனிவே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வீடியோ போட்ட அன்னைக்கே என் கையில் வந்து போகாவை கொடுத்து என் கண்ணுக்கு திரும்பவும் கலோரி தெரிஞ்சால் நான் வீடியோ போட்டதுக்கு அர்த்தமே இல்லை.
அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஓகே இதை நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம், 25 grams ஆஃப் பிரெட் போகாதானே, நோ மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா சாப்பிட்டேன். இவ்வளோ தான் நேற்று என்னுடைய எக்ஸசைஸ், என்னுடைய டயட். ஓகேவா? இதுக்கப்புறம் என்னுடைய தூக்கம். நைட்டு 9:30க்கெல்லாம் வழக்கம் போல் படுத்து 10 மணிக்கெலாம் நான் தூங்கிட்டேன். காலையில் 4:30க்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு எக்ஸசைஸ் வெயிட் செக் பண்ணுறேன். அப்போ தான் ஏன் நான் வெயிட் செக் பண்ணுறேன்னா, அதான் 13வது நாளில் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி டயட்டில் இருந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கேன். அப்போ தான் எனக்கு ரிசல்ட் தெரியும். 13வது நாளுடைய ரிசல்ட் என்னங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். அப்படி எந்திரிச்சு நான் வெயிட் செக் பண்ணும்போது என்னுடைய வெயிட்டு 113.95 குறைஞ்சிருக்கேன். எஸ். ஸோ நேற்று நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண எக்ஸசைஸ்க்கும் நான் பிரித்து சாப்பிட்ட என்னுடைய சாப்பாட்டுக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு வெகுமானம் தான் இந்த 113.95. ஓகே, அப்போ நான் என்ன அர்த்தம்னா, என்னுடைய எக்ஸசைஸ் ஒர்க் ஆகிருக்கு, நான் பிரித்து சாப்பிட்ட விதம் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது இதில் நான் இன்னொன்று நான் பண்ணேன் என்னென்னா, 3/4 கிளாஸ் ஆஃப் பெரிய கிளாஸுக்கு 3/4 கிளாஸ் நான் வந்து கேரட் ஜூஸ் குடிப்பேன். அதை குடிக்காமல் 1/2 கிளாஸ் குடித்தேன். அப்போ அதுவும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்ட். அப்போ இதை நான் 14th டேவும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, அப்படி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு 14th டேவுடைய ரிசல்ட் குறைஞ்சிருந்தா நான் 15th டேவும் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி தான் நான் என்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ 13th டேவுடைய எக்ஸசைஸ், டயட், ஸ்லீப் அண்ட் வெயிட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். எங்கள் அம்மா எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எப்போல்லாம் பன்னீர் சாப்பிட்றனோ அப்போல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பன்னீர் சாப்பிடாத, பன்னீர் நீ வெயிட் போட்டுருவ, நீ வெயிட்டு குறையாத காரணம் பன்னீர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அஃப்கோர்ஸ் நான் வீட்டில் நான் பன்னீர் செய்யலை, நான் வெளியில் தான் பேக்கெட்டில் தான் பன்னீர் வாங்குகிறேன். ஒன்று மில்க் மிஸ்ட் வாங்குவேன், இல்லைனா ஹட்சன் வாங்குவேன். இது 2 தான் எங்கள் ஊரில் கிடைக்கிது. நான் டோஃபு நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் சென்னையில் இருந்த காலகட்டத்தில் டோஃபு சாப்பிட்ருக்கேன், எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல. எங்கள் ஊரில் தேடி பார்த்தா கிடைக்கல. சரி பரவாயில்ல, பன்னீரே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் பன்னீர் இல்லாமல் பேக்கெட்டில் கொடுக்கக்கூடிய பன்னீர் தான் நான் வாங்கி தான் பண்ணுறேன். இருந்தாலும் அதில் ஃபேட் இருக்கா, அதில் அதிகமான ஃபேட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. நான் ஃபேட் இல்லைன்னோ கேலரி இல்லைன்னோ நான் சொல்லவே மாட்டேன், அதில் இருக்குது. ஆனால் அது என்ன மாதிரியான ஃபேட்டில் 4 விதங்கள் இருக்குது. ஒன்று மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட், இப்படி 4 விதங்கள் இருக்குது. இதில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸும் தான் குட் ஃபேட்ஸ். ஓகே, அந்த குட் ஃபேட்ஸ் எதெல்லாம் வருதுங்கிறத நான் சொல்கிறேன். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் ட்ரான்ஸ் ஃபேட்ஸும் தான் பேட் ஃபேட்ஸ். ஓகே, இப்போது இந்த குட் ஃபேட்ஸ் நம்ம உடம்புக்கு அது எப்படி குட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறதுனா, அதுக்குண்டான மீனிங் என்னென்னா, இதெல்லாம் இப்போ பால் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வருது. ஓகே, எது பன்னீர், சீஸு, கீ, மில்க்கு, கேர்டு, இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பால் சம்மந்தப்பட்ட இதுலேருந்து வருது. ஓகே, இப்போது இது போக நாம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்ஸு, ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்ஸு, இது எல்லாமே குட் ஃபேட்டு தான். அப்போ நான்வெஜ்ஜில் எந்த விதமான குட் ஃபேட்டும் இல்லையா? எக்கு குட் ஃபேட்டு தான். ஒயிட் மீட் எல்லாமே குட் ஃபேட்டு தான். நீங்கள் ரெட் மீட், அதாவது ஆடுலேயே வந்து செம்மறி ஆடுன்னு இருக்குது, வெள்ளாட்டங்கறின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த இந்த வெள்ளாட்டங்கறியில் வந்து உங்களுக்கு ஃபேட்டு வந்து அதுவும் பேட் ஃபேட்டு தான். ஆனால் அந்த செம்மறி ஆடு அளவுக்கு உங்களுக்கு பேட் ஃபேட் இதில் வராது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அது எப்படி எனக்கு நீ சொல்கிறது குழப்பமாக இருக்கேன்னா, டோஃபுக்கும் பன்னீருக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான். பன்னீருடைய ஃபேட் அளவுக்கு டோஃபுவில் இருக்காது, டோஃபுவில் இருக்கிற ப்ரோட்டீன் அளவுக்கு பன்னீர்லேயும் இருக்காது. ஓகே, ஆனால் யாருக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம நல்லா சாப்பிட்றோம். அப்போது 2 ஃபேட்டுமே குட் ஃபேட்டு தான். ஆனால் இந்த குட் ஃபேட்டுடைய அளவு வேறு, ப்ரோட்டீனுடைய குட் ஃபேட்டுடைய அளவு வேறு, டோஃபுனுடைய குட் ஃபேட்டுடைய அளவு வேறு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வெள்ளாட்டங்கறிக்கும் செம்மறி ஆட்டு கிடைக்கும். ஆனால் டேஞ்சர்னு பார்த்தா செம்மறி ஆடு தான். ஓகே, அந்த மாதிரி போர்க் அப்படி தான், பீஃப் அப்படி தான், மட்டனில் செம்மறி ஆடு அப்படி தான். ஓகே, கோழியில் பிராய்லர் கோழியை நீங்கள் சாப்பிடாதீங்க, நாட்டுக்கோழியை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஃபேட்டுடைய கன்சம்ஷன் தான். பிராய்லர் கோழியில் கொஞ்சம் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, ட்ரான்ஸ் ஃபேட்டு, அதாவது பேட் ஃபேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணுறாங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அந்த கோழியை பெருசாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை மட்டும்தான் அது பண்ணும். ஆனால்
நாட்டுக்கோழி, அதாவது ஒரு ஒரு கேஜ் ஃப்ரீயில் வளரக்கூடிய கோழிகள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அதுங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அதுங்களுக்கு என்ன பிடிக்குதோ, தானியங்களோ என்னமோ அதை சாப்பிட்டு அது வளரும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த் வேறு மாதிரி, இதனுடைய ஸ்ட்ரென்த் வேறு மாதிரி. இந்த ப்ராய்லரில் இருக்கக்கூடிய ஃபேட்டு வேறு, நாட்டுக்கோழியில் இருக்கக்கூடிய ஃபேட்டு வேறு. ஃபிஷ்ஷுலேயும் அந்த மாதிரி தான். சில ஃபிஷ் வந்து சீ ஃபுட்லேயும் அந்த மாதிரி இருக்குது. சீ ஃபுட்லேயும் சில பேட் ஃபேட் இருக்குது, குட் ஃபேட் இருக்குது. குட் ஃபேட்லாம் சால்மன்னு ஒரு ஃபிஷ் இருக்கும், அதிலலாம் குட் ஃபேட் இருக்குது. ஆயில்லையும் அப்படி தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ நாள் நான் கோகோனட் ஆயிலில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கோகோனட் ஆயில் இஸ் அ சேச்சுரேட்டட் ஃபேட். அப்புறம் நான் ஏன் அதை நான் சாப்பிட்றேன்? பிகாஸ் ஆஃப் த பேலன்ஸ். நாம் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா யோசிங்க, நம்மளால் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸையும் ட்ரான்ஸ் ஃபேட்ஸையும் எடுக்காமல் இருக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த கல்யாணத்தில் எந்த எண்ணெயில் சமைச்சிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கல்யாணத்தில் போட்ட மட்டன் பிரியாணியில் இருக்கக்கூடிய மட்டன் வெள்ளாட்டங்கறியா செம்மறியாட்டுக்கறியான்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர, செம்மறியாட்டுங்கறியாக இருந்தால் நீங்கள் என்ன இலைய மூடி வச்சிட முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ எல்லாமே நம்மளால் சில விஷயங்கள் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும், சில விஷயங்கள் நம்மளால் ஓகே பரவாயில்ல ஒரு நாள் தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் பேலன்ஸிங். அப்படியே கம்ப்ளீட்டாக விடவும் முடியாது. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிறேனே, பர்கர், பீட்சா, இது எல்லாமே, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கட்டு, லேஸு எல்லாமே சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ்குள்ளே தான் வரும். ஓகேவா? இது எல்லாமே பேட் ஃபேட் தான். பட் நீங்கள் பிஸ்கட் சாப்பிடாமலையோ, லேஸ் சாப்பிடாமலையோ, வேறு என்ன சொல்கிறது, பேக்டு ஃபுட்ஸை சாப்பிடாமலையோ, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாமலையோ, சைனீஸ் ஃபுட் சாப்பிடாமலையோ இருக்க முடியுமா? முடியும்னா முடியும். ஆனால் சுத்தமாக தொடாமல் இருக்க முடியுமான்னா கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். எல்லாருமே நம்ம அதைத்தான் பண்ணணும். ஃபேட்டு என்றைக்குமே தப்பு கிடையாது. ஈவன் பன்னீரில் இருக்கக்கூடிய குட் ஃபேட்டு முதற்கொண்டு பேட் ஃபேட்டாக மாறும். அது தெரியுமா? இங்கே நிறையா பேர் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. குட் ஃபேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரையும் டோஃபுவையும் வேறு என்னெல்லாம் குட் ஃபேட் இருக்குது அதெல்லாம் நம்ம அதிகமாக ஆலிவ் ஆயில் எல்லாமே குட் ஃபேட் தான். இதெல்லாமே நம்ம அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? ஓகே, அது குட் ஃபேட்டு தானே, அது உடம்புல போய் எதுவுமே பண்ணாதா? பண்ணும். எப்படி பண்ணும்னா, நான் பன்னீர் ஒரு 100 கிராம் 200 கிராம் 300 கிராம் பன்னீரை சாப்பிட்டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அது பேட் ஃபேட்டாக மாறும், என் உடம்பு குண்டாகும். அப்போது குட் ஃபேட்டை நான் குட் ஃபேட்டாகவே நான் மாற்றுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லைன்னா என் உடம்பு என்னுடைய உடம்பு நகர்ற அளவுக்கு உண்டான வேலைகளை நான் பார்க்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் த குட் ஃபேட் வில் சேவ் யூ. அதர்வைஸ் த குட் ஃபேட் வில் பிகம் பேட் ஃபேட். ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஒரு நல்ல ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச், ஹெல்தியான ஒரு ஃபுட்டை நீங்கள் செஞ்சு வச்சு அந்த ஃபுட்டை நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருங்க. 10 நாளைக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை வந்து பாருங்கள். ஓகே, இல்லை 10 நாள் ஏன் போகணும், ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை வந்து பாருங்கள். அந்த ஃபுட்டை நீங்கள் தொடவே இல்லை, அந்த ஃபுட்டை நீங்கள் நகட்டவே இல்லை, அந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிடவே இல்லை. அந்த ஃபுட் எப்படி இருக்கும்? ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரியான டேஸ்ட்லேயே அது இருக்கும். வாயில் வைக்க முடியுமா? ஸ்மெல் எப்படி இருக்கும்? அப்போது குட்டை பேடாக மாற்றுறதுக்கு உண்டான காரணம் என்ன? நீங்கள் அதை சரியாக யூஸ் பண்ணலை. நீங்கள் அதை சரியான விதத்தில் நீங்கள் அதை நகட்டி கொண்டு போகலை. உங்கள் உடம்பு அந்த மாதிரி தான். குட் ஃபேட்டை நீங்கள் எடுக்கிறேன், நான் குட் ஃபேட்டை தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடன்ட்ரியாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல வாழ்ந்தீங்கன்னா கரண்ட்டு போயிட்டு கரண்ட்டு வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அங்கே தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. குட் ஃபேட் வில் பிகம் அ பேட் ஃபேட் இஃப் யூ ஆர் இன் அ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். அப்போ நான் பேட் ஃபேட்டை சாப்பிட்டுக்கிட்டே நான் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் நான் வந்து ஓடி ஆடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் அந்த பேட் ஃபேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமா? ஒரு வாரத்துக்கு நீ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருந்த அப்படின்னா ஒரு நாள் நீ பேட் ஃபேட் எடு கொஞ்சமாக. அதாவது உன்னுடைய கிரேவிங்க்கும் உன்னுடைய ஓன் சந்தோஷத்துக்காக தெரிஞ்சே நீ செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஓகே, நான் இதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய ஹாப்பினஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அளவை கம்மியாக எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஓகே, பட் நீ நல்லா ஓடி ஆடி நீ விளாட்றாளோ, இல்லைனா ஒரு அந்த மாதிரியான ஒரு ஜாபில் இருக்கியோ, இல்லைனா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இல்லாத ஒரு ஆளாக இருக்க அப்படின்னா 2 தடவை சாப்பிடு. இவ்வளோ தான் முடியும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உன்னுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்குல்ல,
அதுவே சரியாக ஒர்க் ஆகாது. உன்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக குட் வைபோட அப்படியெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். அது உங்களுக்கு கான்ஷியஸாக தெரியாது. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் கம்மி பண்ணி நீ அதில் ஒரு ஷிஃப்ட் எடுப்பல்ல, பேட்லேருந்து குட்டாக இருக்கும்போது நீ ஒரு ஷிஃப்ட் எடுப்பல, அப்போ தெரியும் நம்ம இவ்வளோ மோசமாக இருந்திருக்கோமோ அப்படின்னு உனக்கு அப்போ தெரியும். நீ வெளியில் கூட சொல்ல மாட்டேன், பட் உனக்கு அந்த ஃபீல் வரும். ஓகே, ஸோ குட் ஃபேட் பேட் ஃபேட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உன்னுடைய ஹோல் லைஃப் ஸ்டைல் இருக்கே தவிர, பன்னீர் குட் ஃபேட் அதனால் சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார்றதும் இல்லை நாள் ஃபுல்லாக நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஃபையும் போர்க்கையும் கிலோ கணக்கில் சாப்பிட்றதும் நீ வச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை. ஓகே, இம்பார்ட்டண்ட்லி நான் ஒன்று சொல்கிறேன், ப்ளீஸ். நான் இப்போ வரைக்கும் எனக்கு வயசு 29 ஆகி 30 ஆக போகுது. இன்ன வரைக்கும் எனக்கு ஆல்கஹாலுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, ஸ்மோக்கிங்கோடைய இது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இது ஸ்மோக் பண்ணதில்லை, ஆல்கஹால் எடுத்ததில்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு மிக மிக முக்கியமான ரீசன் ஃபேட்டும் கூட. ஸ்மோக்கிங் ஃபேட்டில் வராது, ஸ்மோக்கிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஆல்கஹால், ஏன்னா நிறையா வீட்டில் நான் பார்த்துருக்கேன், நிறையா ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். தி கேன் ஹாவ் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஆயிலி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க் ஆர் வாட் எவர் இட் இஸ். நல்லா சாப்பிடுவாங்க, இல்லைனா ஹெல்த்தியாக கூட சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பழம் சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு ஒயின் இருக்கும், அந்த ஒயினில் ஆல்கஹால் இருக்கும், இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். ஓகே, தே செட் ஒன்ஸ் இன் அ வைல் ஆர் அக்கேஷ்னல் ட்ரிங்கிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் நோ, இட்ஸ் நாட் ஒர்த் அட் ஆல். அது எப்படி பார்த்தாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட். ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்டு ஆல்கஹால். என்னன்னாலும் சாப்பிடுங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் ஆல்கஹால், அதே மாதிரி நான் சொல்கிறேன், அளவு தான் முக்கியம். பேலன்ஸ் இட். எவ்ரிதிங் யூ ஷுட் ஹேவ் டு பேலன்ஸ் இன் யுவர் லைஃப். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். நீங்கள் ஒரு விஷயத்தை தவிர்த்து பாருங்களேன், ஒரு வருஷம் நீங்கள் அந்த விஷயத்தை தவிர்த்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் அதுக்கப்புறம் தொட மாட்டீங்க. பட் அதை தொடாமல் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்கள், அவன் வந்து ஒரு 100 அடி 500 அடி அடியில் இருக்கான். அப்படி அவன் வந்து இந்த பல்வாள் தேவன் மாதிரி. ஓகே, ஆனால் அதுவே பேலன்ஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கான் பாருங்கள், அவன் பாகுபலி மாதிரி. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ என்றைக்குமே பேலன்சிங் யுவர் என்டையர் ஹெல்த், யுவர் என்டையர் என்விரான்மெண்ட், யுவர் என்டையர் மைண்ட் செட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். யூ வில் பி த கிங் அண்ட் குவீன் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேர்ல்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. அது ஃபஸ்ட்டு ஃபுட்டு. ஓகே, அப்புறம் எதெல்லாம் உங்களை அடிக்ட் பண்ணுறதோ அந்தந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். ஓகே, அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சென்ஸ் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கெலாம் அட்வைஸ் கொடுக்கல. இதை நான் அப்படி கேமராவை பார்த்து நான் சொல்கிறது உங்களுக்கு போய் சேரும். பட் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன், எனக்கே நான் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் சொல்லி உங்களுக்கு இது பிடிச்சி நீங்கள் இது கனெக்ட் ஆகி நாம் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகி நம்மளுடைய மைண்ட் செட்டையும் பாடியையும் மைண்டையும் நம்ம மாற்றணும். வி ஹாவ் டு சேஞ்ச், வி ஹாவ் டு கண்ட்ரோல், வி ஹாவ் டு பேலன்ஸ் அவர் லைஃப். சில பேர் சொல்லுவான், நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வாழ்கிற வாழ்க்கையை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாகிற நொடி வரைக்கும் நீ வாழணும்னு ஆசைப்பட்டனா நீ பேலன்ஸில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ எனிவே, திஸ் இஸ் ஃபார் த 13th டே. 14th டே வேறு ஒரு நியூ டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட். 14th டேவும் எனக்கு வெயிட்டை குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 87 நாள் இன்னும் இருக்குது. நாம் 3 டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டுக்கு வர்றதுக்கு, 3XLலேருந்து XXXலேருந்து XXL வர்றதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு அல்டிமேட் கோல் நிறையா இருக்குது. பட் இப்போதைக்கு இதுதான். நான் இதை விட போகிறதில்ல. என்ன ஆனாலும் சரி. நாளைக்கு டே 14ல் சந்திப்போம். ஓகே, பாய்.